குட் டே எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வேற ஒரு புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம். த நேம் ஆஃப் த புக் இஸ் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ, ரிட்டன் பை நிக் ட்ரென்டன். ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு புக்கு. ஸோ படிச்சுட்டே இருக்கும்போதே ஐ தாட் ஆஃப் டு ஷேர் வியர் த சம்மரி. So hence I started the new series other than Robin Sharma book summary. ஸோ இந்த புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டரே த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்றது தான். ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்டிங் கோன்றது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஜாப், ட்ரீம், எல்லாமே பிலீஃப், பிஹேவியர். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தோட நம்ம அசோசியேட் ஆகிருப்போம் இல்லையா? ஈவன் ஃபெயிலியர், ஈவன் சக்ஸஸ், லாஸ், இல்லை வந்து பெட்ரேயல், வாட் எவர் இட் மேபி லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தோட அட்டாச் ஆகி இருப்போம். ஸோ நம்ம வந்து அதுலேருந்து லெட் கோ பண்ணணும் அப்படின்றது தான், அந்த எப்படி லெட் கோ பண்ண போகிறோன்ற அந்த ஆர்ட்டை பற்றி பேசுகிறது தான் இந்த பர்டிகுலர் சாப்டர். ஸோ இந்த புக் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து என்னென்னலாம் வந்து உள்ள ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறாங்க அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ், அக்செப்டன்ஸ், ஃபர்கிவ்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஓவர் த பீரியட் வி ஹாவ் டு லெட் கோ ஆஃப் ஆல் த சம் ஆஃப் த அட்டாச்மெண்ட்ஸ் விச் இஸ் அன்னெசசரி டு ஹோல்ட். அதுதான் இந்த சாப்டரோட நட்ஷல். ஸோ லெட்டிங் கோ அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் ரிலீசிங் அட்டாச்மெண்ட் டு சம்திங் ஆர் டு சம் ஒன். ஸோ த பேசிக் ஐடியா ஆஃப் வாட் லெட்டிங் கோ இஸ். அதுக்கப்புறம் வந்து ஸோ மெயினாக இவங்க வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமாக சொல்லியிருப்பாங்க. அந்த டெக்னிக் ஆஃப் மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்றதுக்கு நான் ஜட்ஜ்மெண்டல் திங்கிங், செல்ஃப் டிஸ்டன்சிங், டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோலை பற்றி பார்ப்போம். வாட் இஸ் டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா, ஸோ நம்ம எல்லா விஷயத்துக்கும் கண்ட்ரோல் எடுத்துக்கவும் முடியாது, எல்லா விஷயத்துக்கும் கண்ட்ரோல் விட்டுட்டு போகவும் முடியாது. ஸோ ஐடியா இஸ் தட் நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம எதெல்லாம் நம்மளால் முடியாது, கண்டிப்பாக வந்து நம்ம அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனால எந்த அவுட்கம்மும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி தான் வந்து டைக்கோட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஜான் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒலிவியா அப்படின்ற ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ ஜானுக்கும் ஒலிவியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஜான் வந்து ரொம்ப ரிஜிடாக வந்து ஒரு ஷெட்யூல் வச்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஒலிவியா அப்படி கிடையாது, ரொம்ப கோயிங் வித் த ஃப்ளோ அது மாதிரிப்பட்ட ஒரு பர்சன். ஓவர் த பீரியட் அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே நிறைய பிளர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஜான் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த கண்ட்ரோல், அந்த ஹேபிட்லேருந்து லெட் கோ பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆஸ் அ ஜானா அவங்கக்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவங்கக்கிட்ட என்ன சேஞ்ச் கொண்டு வரலாம், ஒலிவியா எப்படி அவங்கக்கிட்ட இருக்கிறாங்கன்றதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்றதனை பற்றின கண்ட்ரோல் மட்டும்தான் ஜான் கிட்ட இருக்குது. ஒலிவியா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கண்ட்ரோல் வந்து ஜான் கிட்ட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதுதான் வந்து டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோல். எபிக்டேட்டஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் ஸ்டாயிக் ஃபிலாசபர். அவர் வந்து அவர் என்ன மாதிரி ஒரு லைஃப்பை வந்து எம்பசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, வி ஹாவ் டு லிவ் அவர் லைஃப் இன் அக்கார்டன்ஸ் வித் ரீசன், விர்ச்சு அண்ட் த நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். த சேம் கான்செப்ட் இப்போ மேலே சொன்னோம் இல்லையா, அந்த டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோல் ஆக்சுவலாக அது வந்து இட் இஸ் அ ஸ்டாயிக் ஃபிலாசபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிஷியலாக நம்மளுக்கு வந்து இது கேட்குறதுக்கு ரொம்ப பேரடாக்சிக்கலாக கூட இருக்கலாம். பட் ஓவர் த பீரியட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது இது வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளால் உணர முடியும். ஸோ ஐடியா ஓவர் அந்த டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எபெக்டஸ் ஸ்டாயிக் ஃபிலாசபர் அவர் சொல்கிற கருத்துமே இருக்கட்டும், ஸ்டாயிக் ஃபிலாசபி எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுவுமே ஃபஸ்ட்டு டெக்னிக் ஆஃப் ஃபஸ்ட்டு
ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. ஸோ நம்ம லெட் கோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனச்சா மட்டும் பத்தாது. அதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளால அத பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாவும் தெரிஞ்சா தான் நம்மளால சின்ன சின்ன விஷயத்துலருந்து லெட் கோ பண்ண முடியும். அதில ஃபர்ஸ்ட்டு ஒரு மேஜரான இம்பார்ட்டன்ட் திங் தான் வந்து இந்த டைக்கட்டமி ஆஃப் கண்ட்ரோல். ஸோ நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ அங்கருந்து நம்மளோட அந்த லெட்டிங் கோ ஜர்னி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிறணும் அப்படின்றது மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டூ ஸ்டாயிக் பிலாசபி வேர்ல்டே வந்து கவர்ன்டு பை லாகோஸ். லாகோஸ் அப்படின்னா ரேஷனல் திங்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் வந்து டெரைவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஃபோர்ஸா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஈவன் அந்த ஃபிலாசபிலயுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அ ஒரு ஐடியா இருக்கணும். எத வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எத வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் லாகோஸ், காஸ்மோஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காவே கிடைச்ச ஒரு பெஸ்ட் கிஃப்ட்ன்றது எபிலிட்டி டூ ரீசன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹியூமன்ஸ்க்கும், அனிமல்ஸ்க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன எபிலிட்டி டூ ரீசன் அப்படின்னா, அதாவது நம்மளோட தாட்ஸு, எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் கரெக்ட்டா கரெக்ட்டான டைம்ல, கரெக்ட்டான வேல வந்து ரிஃப்ளெக்ட் பண்றோம் இல்லையா? அதுதான் எபிலிட்டி டூ ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த எபிலிட்டிய நம்ம வளர்த்துக்கிறது மூலமா, ஸோ பீப்பிள் குட் ஹேவ் பீன் டிரைவ் ஃபார் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அத ஃபோக்கஸ் பண்றதுனால, நம்மளால ரைட் மைண்ட் செட்ட கல்டிவேட் பண்ணிக்க முடியும். அப்படி ரைட் மைண்ட் செட்ட கல்டிவேட் பண்ணிக்கிறது மூலமா, நம்மளால இன்னர் பீஸ், ஃப்ரீடம் அண்ட் குட் லைஃப் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மளால வாழ முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அ விஷயங்கள இவங்க பேசிட்டு வந்துட்டு இருந்தாலுமே, ஃபைனலா அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளுக்கு தெரியணும் நம்ம வந்து எத வந்து ஹோல்ட் பண்ணணும், எத வந்து லெட் கோ பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால அ எந்த ஒரு சேஞ்சஸுமே மேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு ஹோல்ட் பண்ற விஷயத்துல நம்மளுக்கு தெரியணும். இந்த விஷயத்துல தான் நம்மளால சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இதுல பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியாது அப்டின்ற ஒரு விஷயம் அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சுனாலே, நம்மளுக்குள்ள நம்ம அத வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நெனைக்க மாட்டோம். நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்னர் பீஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃபர்தரா ஒரு 2 விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மென்ட், ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர், சாரி 3 ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மென்ட், ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர், ஃபேக்கல்டி ஆஃப் வில். இது 3ம் அவங்க என்ன அப்படின்னா, ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மென்ட் அப்படின்றது எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மென்ட். எது ட்ரூ, எது ஃபால்ஸு. ஸோ அதுதான் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட எமோஷன்ஸ், தாட்ஸ பிரிச்சு குடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து ஒரு 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 கம்பெனி இருக்கு. அதில ஒரு பாஸ் இருக்காங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு பெர்சன் மேல கோவப்படுறாங்க. உடனே அந்த பெர்சன் வந்து எப்படி வேணாலும் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம் அவங்க. டக்குன்னு அவங்க வந்து இத ரொம்ப ஒரு ஹார்ஷா எடுத்துக்கலாம். ரொம்ப அ அ பேடான ஒரு கிரிட்டிசிசமா கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆனா வந்து நம்ம ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ட யூஸ் பண்ணி இட் இஸ் ஓகே. அத வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துட்டு போலாம். எப்படி நம்ம அத வந்து நம்மளோட ஃபர்தர் டெவலப்மென்ட்க்கு அ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும். அதுதான் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மென்ட். நம்ம ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர் வந்து நம்மளோட டிசையர்ஸ்க்கும், ஃபியர்ஸ்க்கும் காரணமா இருக்கக்கூடியது இந்த ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர். ஸோ டிசையர் பண்ணும்போதே அது ரேஷனல் டிசையரா, இர்ரேஷனலா அப்டின்னும் நம்ம வந்து வி ஹேவ் டு டிஸ்டிங்கிஷ் திங்ஸ். ஃபேக்கல்டி ஆஃப் வில் வந்து நம்ம ஒரு டிசைட் பண்றோம். ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர் மூலமா ஒரு விஷயத்த டிசைட் பண்றோம் அப்டின்னா, அத ஃபர்தரா எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றது ஃபேக்கல்டி ஆஃப் வில். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எபெக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃபேக்கல்டீஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால வைஸான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ரெஸ்பான்சிபிளான ஆக்ஷன்ஸு ஓட நடந்துக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஜிம்முக்கு போகணும்னு நெனைக்கிறது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர். ஃபர்தரா அதுக்கு ஃபர்தரா ஜிம்முக்கு ஜாயின் பண்றது, ஒரு ஷெட்யூல் வந்து மேக் பண்ணிக்கிறது, கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே அங்க போய் ப்ரெசென்ட் ஆகுறது, வேற அதுக்கு அடிஷ்னல் ரெக்வைர்டு திங் என்னமோ பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மூலமா நம்மளால ரேஷனலான பிலீஃப்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். இது நம்மளுக்கு வேணுமா? வேண்டாமா? அப்படின்னு டிஸ்டிங்கிஷ் பண்ற அந்த எபிலிட்டி வந்து ஃபேக்கல்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வளர்த்து குடுக்கும். ஃபேக்கல்டி ஆஃப் டிசையர் வந்து ரேஷனல் டிசையர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலா வில் வந்து நம்ம அந்த ரெஸ்பான்சிபிளான டெசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங் லைஃப்பும் வாழறதுக்கும் அ டிசையர்டு கோல்ஸ அச்சீவ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சரி, இப்ப இந்த டைகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல நம்மளால எப்படி பிராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நான் ராபின் ஷர்மால பண்ண மாதிரி லைன் பை லைன் சம்மரி பண்ணல. ஒரு அ பேர்ட் வியூ சம்மரி தான் வந்து இதில குடுத்துருக்கேன். ஸோ ரீசென்ட் டைம்ல ஐ ஹேவ் பீன் கான் த்ரூ திஸ் புக் அண்ட் ஐ ஃபவுண்ட் இட் இஸ் good to have this kind of idea in order to create our own self awareness, even though it looks very small. It plays a great role in everyone's life because they only with only they were small things are actually deciding our happiness. Hence it is very important to give attention to even a tiny things in our life. That's why I thought of to share this. So we'll come back. ஸ்டெப் 1ல என்ன சொல்லியிருப்பாங்க, டைகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல பிராக்டிஸ் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். அத எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இவங்களே ஸ்டெப்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டா பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அத எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால மெடிடேஷன் பண்றது மூலமா மைண்ட்ஃபுல்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் அந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னுமே இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் மார்னிங் நம்ம எழுந்த உடனே ஒரு ஃபியூ டீப் பிரெத்ஸ் எடுத்துட்டு நம்மளோட பாடிஸ் நம்மளோட சரௌண்டிங்கை வந்து நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். எடுத்த உடனே நேற்றுக்கு நாளைக்கு நடக்க போகிறது அது மாதிரி எதுவும் யோசிக்காமல், ஈவன் அந்த டேயில் என்ன இருந்தாலுமே கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். மோஸ்ட்லி நம்ம அன்னைக்கு இருக்கக்கூடிய ஷெடியூலில் மேஜர் இம்பேக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மார்னிங் யோசிக்கிறதுக்கு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அது மாதிரி இருந்தாலுமே கூட ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ டீப் பிரெத்ஸ் எடுத்துட்டு நம்மளோட பாடி அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்கிறது, நம்மளோட சரௌண்டிங்ஸை கவனிக்கிறது. ஈவன் நம்ம இறங்கி நடக்கும்போது நம்மளோட ஃபீட் வந்து ஃப்ளோரை டச் பண்ணும்போது இருக்கக்கூடிய சென்சேஷனை நோட் பண்ணுறது, அந்த ரூமோட டெம்பரேச்சரை நோட் பண்ணுறது, நம்மள நடந்து போகும்போது இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை நோட் பண்ணுறது, வைல் ப்ரஷிங் அவர் டீத் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது, எப்படி வந்து அந்த ப்ரஷ்ல இருக்கக்கூடிய அந்த கூர்மையான விஷயம் வந்து டீத்தை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் டூத் பேஸ்ட்டோட டேஸ்ட்டு, ஸோ ஹேண்ட்ஸ் ஆர்ம்ஸோட மூமெண்ட்டு, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்க மாட்டோம். ஈவன் அது கேட்கும்போது இது என்னது இதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்போம், கவனிக்காமலா போகும், கவனிக்காமலா நடப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம பண்ணாமல் இருந்து இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஈவன் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இது. ஸோ whoever not started it, actually it is very good to start now. ஸோ ஈவன் while we take a shower எந்த அளவுக்கு அந்த வாட்டர் நம்ம ஸ்கின் மேலே படுது, ஸ்மெல் ஆஃப் சோப், இல்லை வந்து நம்மளோட தாட்ஸ் ஃபீலிங்ஸை ஏதாச்சும் அரைஸ் ஆனிச்சுன்னா அதை நோட்டீஸ் பண்ணுறது. ஸோ நம்ம பாட்டில் நம்ம அதை அப்போ அன்னோட்டிஸ்டாக பெருசாக கவனிச்சிக்காம யூஷுவல் ரொட்டீன் பண்ணிகிட்ருப்போம். கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன்றது தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு மார்னிங் எழுந்த உடனே அட்டென்ஷன் கொடுக்கறது மூலமாக ஓவர் அந்த டே ஃபுல்லுமே நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு மோர் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த மார்னிங் நம்ம வந்து we try to stay present and engage with all the moment. ஸோ ரேதர் தென் நம்ம மனசு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறத நோக்கி நம்மளும் அதை ஃபர்தராக இன்னும் அது என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இல்லாமல், ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட் அவேர்னஸை வந்து கல்டிவேட் பண்ணுறது மூலமாக நம்மளால் இன்னர் பீஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ காம் அண்ட் ஈக்வானிமிட்டியை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது வே இருக்கான்னு கேட்டால் அதுவுமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸும் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கு இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடி ஸ்கேன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஸ்டில் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறதுனால ஐம் எக்ஸ்பிளைனிங் நவ்.
ஜஸ்ட்டு உட்காந்துட்டு நம்மளோட டிப் ஆஃப் டோஸ்லேருந்து நம்மளோட ஹெட் வரைக்கும் நோட்டீஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு டோஸில் ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்ல வந்து பெயின் ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா நம்மளோட பாடி வந்து நோட் பண்றது. டிப்பு, அதுக்கப்புறம் வந்து முழங்கால், தைஸ், ஹிப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நெக்கு, அதுக்கப்புறம் ஹெட்டு. ஸோ அது மாதிரி ஒண்ணொன்னா அட்டென்ஷன் குடுத்துட்டு, எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட், எந்த விதமான அனாலிசிஸும் இல்லாம, ஜஸ்ட்டு நம்மளோட சென்சேஷன், ஃபீலிங்ஸ அவேர் பண்ணிக்கிற மாதிரியானதுமே ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலா கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல ஜஸ்ட் உட்காந்துட்டு ஒரு யோகா மேட்டோ, இல்ல குஷன் ஆர் சேர்ல உட்காந்துட்டு கண்ண மூடிக்கிட்டு நம்ம இத வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அம் அப் பெருசா வந்து மெடிடேஷன் இதுவரைக்கும் பண்ணல அப்படிங்கும்போது, ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு, ஒரு ஃபியூ டீப் பிரெத்ஸ் எடுத்துக்கிட்டு, என்ன டென்ஷன் என்ன இருந்தாலுமே அத கொஞ்ச நேரம் கழிச்சு அத கண்டிப்பா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆனா, அந்த கொஞ்ச நேரத்துக்கு லெட் கோ பண்ணிட்டு, ஜஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். டோஸ்லருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹெட் வரைக்கும் ஒண்ணொன்னா கொண்டு போறோம். Simply we are acknowledging whatever the sensation, whatever the emotion, whatever the pain, feelings, discomfort, whatever it may be, we are not going to delve into detail. Just we are acknowledging இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஃபைனலா கொண்டு வந்துட்டு ஒரு ஃபியூ டீப் பிரெத்ஸ் எடுத்துட்டு, நாமளே வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிலாக்சேஷனுக்கு மூவ் பண்றோம். ஸோ இது வந்து ஃபைனலா நம்ம அ கண்ண ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபியூ டீப் பிரெத்ஸ் எடுக்கிறோம். ஸோ இது வந்து பண்ணிட்டே இருக்கும்போது, ஓவர் த டைம் வந்து பெட்டர் செல்ஃப் அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு இந்த புக்ல வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இத 5 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளோட ஷெட்யூல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ பொறுத்து பண்ணலாம். இது வந்து இட் இஸ் லாட் மோர் இம்பேக்ட்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு ரெட்யூஸ் ஸ்ட்ரெஸ், இம்ப்ரூவ் ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் கல்டிவேட் மைண்ட்ஃபுல்னஸ் இன் தேர் டெய்லி லைஃப். So, if it is 1 minute, start பண்றது, it's a great initiative for oneself to contribute their own welfare. ஸோ இதோட ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.